بسم الله الرحمن الرحيم. وعن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: خلق الله آدم على صورته طوله 60 ذراعا، فلما خلقه قال: اذهب فسلم على أولئك نفر من الملائكة جلوس فاستمع ما يحيونك فإنها تحيتك وتحية ذريتك. فقال: السلام عليكم. وقالوا: السلام عليك ورحمة الله. فزادوه ورحمة الله. فكل من يدخل الجنة على صورة آدم فلم يزل الخلق ينقص بعد حتى الآن. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஆரம்பமாக முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழகான வடிவத்தில் படைத்தான். நல்ல ஒரு அழகான வடிவத்திலே, உருவத்திலே அல்லாஹ் படைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அவர்களுடைய உயரம் 60 திராஅன், 60 முழமாக இருந்தது. அவர்களுடைய உயரம் 60 முழம் உயரமாக இருந்தது. அவர்களை படைத்த சமயத்துல அல்லாஹ் சொன்னான், அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய சலாம், அந்த முகமன் கூறுதல் என்பது அவர்களுக்கு, அவர்கள் சொல்லுவது உங்களுக்கு, உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு. இதை நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு முகமனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் பார்க்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது இதை, இந்த முகமன் கூறுவதை, இந்த சலாம் சொல்லுவதை நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி அனுப்பிவிட்டான். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளுக்கு சலாம் சொன்னார்கள். மலக்குகளும் அவர்களுக்கு திரும்ப அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்பதை, ரஹ்மத்துல்லாஹ் என்பதை சேர்த்து அவர்கள் கூறினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக. ஆனா ரஹ்மத்துல்லாஹ் என்பதை மலக்குகள் சேர்த்து சொன்னார்கள். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்தில் யாரெல்லாம் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதே போல அவர்கள் உருவத்திலே, அதாவது உயரமாக அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழமாக படைக்கப்பட்டார்கள் உயரத்துல. ஆனால் இன்று வரையிலேயும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்துவிட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த ஹதீஸ் புகாரி இமாம் அவர்கள் சஹீஹுல் புகாரியில 6227 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய நோக்கம், சலாம் சொல்லுதல் என்பதை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் கொண்டே அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இன்றல்ல, நேற்றல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. மாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே சலாம் சொல்லுவதை அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கும் போது சலாம் யார் சொல்லுவது என்கிற விஷயம் வருவது, நீங்க சொல்லுவதா அல்லது நான் சொல்லுவதா, முதலாக யார் சொல்லுவது என்பதாக பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் முந்திக் கொண்டு முதலாவது சலாம் சொல்லுகிறாரோ அவருக்கு நன்மை அதிகம், அவருக்கு கூலி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இருக்குது என்பதை ஆர்வப்படுத்தி முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் சலாம் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் யாருக்கு, எந்த கூட்டத்தினர்களுக்கு சலாம் சொல்லப்பட்டதோ அந்த கூட்டத்தினர்களுக்கு அவர்கள் சலாம் பதில் சொல்லுதல் என்பது கடமையாக ஆகிவிட்டது. சலாம் சொல்லுதல் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளுக்கு முதலாக சலாம் சொன்னார்கள். மலக்குகள் அதற்கு பதில் சொன்னார்கள், ஒரு வார்த்தையை சேர்த்து கூறினார், அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது உண்டாகட்டும், சாந்தியும் சமாதானமும் அதற்கும் மேலாக
அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது உண்டாகட்டும் என்பதாக சொன்னார்கள். இதுதான் ஒரு சலாத்தினுடைய முறையாக இருந்து கொண்டிருக்கு. ஒருவர் நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு வார்த்தையை நாம் பதிலாக சேர்த்து சொல்லுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு அவர் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்பதாக சேர்த்து சொல்லுதல். ஒருவர் சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லும் போது ஒரு வார்த்தையை அதிகப்படுத்தி சொல்லுதல் என்பது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் சலாம் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு பதில் சலாம் சொல்லுதல், அறிந்தவரோ அறியாதவரோ, நமக்கு அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ, பழக்கமானவரோ அல்லது பழக்கம் இல்லாதவரோ, சொந்தக்காரரோ சொந்தம் இல்லாதவரோ, யாராக இருந்தாலும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சலாம் என்பது ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒன்று. சலாத்தின் மூலமாக அவருக்கு நாம் துவா செய்கிறோம், அவர் நமக்கு துவா செய்கிறார். ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பரஸ்பர நட்பு அன்பு என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு உண்டாகிறது. ஆகையினால் சலாம் சொல்லுதல் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பினுடைய ஆரம்பத்திலேயே இது அமல்படுத்தப்பட்டது. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் உயரமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை படைக்கப்பட்டது 60 முழம் உயரத்துல தான் அல்லாஹ் படைச்சான். அவ்வளவு உயரமாக இருந்தார்கள். 60 முழம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 30-32 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய உயரம். அவ்வளவு உயரத்துல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதே போல உலகத்திலிருந்து பிரிந்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த சமயத்துல அதே உயரத்துல தான் மனிதர்களும் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன உருவத்துல எப்படி உயரமாக படைக்கப்பட்டார்களோ அதே உருவத்துல தான் எல்லா மனிதர்களும் இருப்பார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு கூறி காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்து மனிதர்களுடைய குறைவு என்பது ஆரம்பத்தில் இருந்த அந்த உயரம் என்பது இன்றைக்கு குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக இன்னும் குறுகிய மனிதர்களாக மிகவும் வளர்ச்சி குறைவுள்ளவர்களாக ஆகுவார்கள். இதுவரையிலையும் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கட்டளை அந்த மாதிரி இருக்குதல் என்பது மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியிலே உயரத்திலே குறைந்து வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் உயரத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதாக கற்பனை செய்ய முடியாத அளவுக்குள்ள உயரமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த உயரத்தை மனிதர்களுடைய கற்பனையில மனிதனுடைய அந்த வளர்ச்சியில நாகரீக வளர்ச்சியில அல்லாஹ் சாதாரண ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துவதற்கு எவ்வளவு உயரத்தில் அந்த மனிதனுடைய போட்டாக்கள் வைக்கப்படுகிறது, அந்த மனிதனுடைய அந்த கட்டவுட்டுகள் வைக்கப்படுகிறது. ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி உயரமாக அந்த மனிதனை படைக்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த வளர்ச்சி என்பது வந்துவிட்டது. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் உயரமாக படைக்கப்பட்டது என்பது இன்றைய காலத்துல ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழமாகத்தான் அவர்கள் உயரமாக படைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போலதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உயரமாகத்தான் இருந்தார்கள். நாளை சொர்க்கத்தில் போகக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவத்திலே அவர்கள் செல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் இது சுன்னத்தாக ஆக்கப்பட்ட ஒன்று. சலாம் சொல்லுதல், அடுத்தவருக்கு நாம் பதில் சொல்லுதல், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமாக சொல்லக்கூடிய விஷயத்துல அவர்கள் சலாத்தை பரப்புகள் என்பதாக ஒரு மனிதன் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய காரியங்கள்ல முதல் காரியம் அவனுக்கு சலாம் சொல்லுவதுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சலாத்தை பரப்புதல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மக்களுக்கு மத்தியில பரப்பிவிடக்கூடிய நன்மைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தால் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.